வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025 எக்ஸாம் ரிசல்ட் நேற்று வெளியாக இருந்தது. எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகாதவங்க தயவு செய்து மனம் தளர்ந்துடாதீங்க. உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். 2025 அட்டம்ப்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன், சின்சியராக படித்தேன், முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை கவர் பண்ணேன், ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனாலும் என்னால் கிளியர் பண்ண முடியல. உதாரணத்துக்கு ஜிஎஸ்ல ஸ்கோர் ஒரு 70-75 வருது. சிசாட்லேயும் ஒரு நல்லா பண்ணியிருக்கேன் அல்லது சிசாட்டை கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்துக்கூடிய பாதையே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இதுவே ஒரு சக்ஸஸாக தான் நீங்கள் பார்க்கணும். இதுதான் உண்மையும் கூட. இந்த மாதிரி பார்க்காம நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, இதை தோல்வியாக பார்க்குறது, உங்களை நீங்களே இன்ஃபீரியராக பார்க்குறது ரொம்ப தவறு. தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, இதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக ட்ராவல் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அட்டம்ப்டில் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்காது. உங்களுடைய நல்லதுக்காக நான் சொல்கிறேன். மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். எனவே இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான், சக்ஸஸ் தான். உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, மோட்டிவேட் பண்ணிவிட்டு, அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை உடனடியாக ஆரம்பிச்சிருங்க. சரி, ஜென்ரலாக ஒரு கேண்டிடேட்டால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியல அப்படின்னா மிஸ்டேக்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த விடயங்களில் தான் மெயினாக இருக்கும். அது என்னென்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர். படிப்பு குவாலிட்டியாக இருந்திருக்காரு. படிச்சிருப்பார், படிச்சிருக்க மாட்டார். கான்செப்ட்ஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்க மாட்டார், ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டார், முக்கியமான ஃபேக்ட்ஸை லேர்ன் பண்ணியிருக்க மாட்டார். இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் செய்யக்கூடிய மிஸ்டேக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதி படிச்சிருக்க மாட்டாங்க. எப்பவுமே எழுதி படிங்கன்னு சொல்லுவேன். எழுதி படிக்கிறதுனா புக்கில் இருக்கிற அப்படியே ஃபோட்டோ காப்பி பண்ணுறதில்ல. புக் எடுத்து புரிஞ்சுக்கிட்டதை பேனா பென் எடுத்து பேப்பரில் சிம்பிள் பாயிண்ட்ஸாக எழுதி பார்த்து நாலேஜை மைண்டில் ஏற்றணும். இந்த மாதிரி படிக்கணும். இந்த மாதிரி படித்தா பல ஆண்டுகள் ஆனாலும் முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் மறக்காது. கொஞ்சம் மறந்தாலும் நம்ம அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த தவறை தான் பெரும்பாலானவர்கள் செஞ்சுருப்பாங்க. செகண்ட் மிஸ்டேக், குவான்டிட்டி. சிலபஸை அந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஆன் அண்ட் ஆவரேஜ் 80 to 85% சிலபஸை முடிச்சிருக்கணும். இதை முடிக்காதவங்களுக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கஷ்டமாக தான் இருக்கும். மூன்றாவது, எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ஆக்சுவல் எக்ஸாமினேஷனை கரெக்டாக அட்டன் பண்ணுறது. இதற்கான ப்ராக்டிஸை முதல்ல இருந்தே பண்ணியிருக்கணும். இதற்கான ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். அது ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணணும். அப்புறம் கொஞ்சமாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அதற்கப்புறம் நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரீஸை ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முன்னாடி எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தால் தான் உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை, அந்த கேள்வியை கரெக்டாக படித்து புரிஞ்சு அதில் அப்ளை பண்ண முடியும். குவாலிட்டி, குவான்டிட்டி, எக்ஸிக்யூஷன். இதில் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அது இல்லாமல் ஓவரால் ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இன்டெகிரேட்டடாக இருந்திருக்கணும். பிட்ஸ் அண்ட் பீஸாக இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு கோர் சப்ஜெக்ட் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் பண்ணணும், அட்லஸ் படிக்கணும் ஒரு 15 minutes. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பண்ணியிருக்கணும், அன்னன்னைக்கு பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் இதை ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். அப்போ ஈஸியாக அந்தந்த டைம் லைன்ஸில் நீங்கள் அந்த படிப்பை முடிச்சுக்கிட்டே வருவீங்க. இன்டெகிரேட்டடாக ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இல்லைனாலும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். சரியா? அப்போது நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை, அடுத்த ப்ரிலிம்ஸ் நான் எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச தவறையே மறுபடியும் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் நான் பார்ப்பேன், வருஷக்கணக்காக பார்த்துருக்கேன் என் எக்ஸ்பீரியன்ஸில். என்ன செய்வாங்கன்னா, சரி இந்த ப்ரிலிம்ஸ் தான் போச்சு, அடுத்த ப்ரிலிம்ஸில் நான் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன், அல்லது கரண்ட் அஃபேர்ஸை அதிகம் நான் படிக்கிறேன், அல்லது மாடல் டெஸ்ட் சீரீஸை மட்டும் நிறைய கொடுக்குறேன். இப்படி அவங்க முடிவெடுத்து ஒரு சில செலக்டிவ் ஆக்டிவிட்டீஸை மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் என்ன ஆகும்னா, ப்ரிப்பரேஷன் இன்டெகிரேட்டடாக இருக்காது, ஒருங்கிணைந்து இருக்காது. எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அன்னன்னைக்கு பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஆக்டிவிட்டீஸை மட்டும் அதிகமாக பண்ணுவாங்க. இங்கேயும் என்ன நடக்கும்னா, செலெக்ஷன் ஆகிறது நமக்கு கஷ்டமாயிடும். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதற்கான கைடன்ஸும் அதோடு சேர்த்து அதற்கான ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்கையும் நம்ம சேனலில் நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இதை பற்றின அவேர்னஸ்க்கான வீடியோவும் ஒரு வாரம் முன்னாடி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மஸ்ட் வாட்ச் வீடியோஸ். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே அந்த வீடியோக்குள்ளே போவோம். அதை லிசன் பண்ணாலே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். எல்லா வீடியோஸையும் லிசன் பண்ணுறது குறைஞ்சது ஒரு 15 நாள் ஆகும். சரியா?
நீங்களாகவே தேடி ட்ரை பண்ணி ட்ரையல் அண்ட் எரரில் படித்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக பல வருடங்களை வீண் பண்ணுறதுக்கு பதிலாக 15-20 நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். எக்ஸாமினேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் காலம் எல்லா முக்கியமான ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகலாம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்கள். அதன்படி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ணலாம். நன்றி.